Praise the Lord. இந்த பரிசுத்த மேடையிலே வீற்றிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தேவ ஊழியர்கள், இந்த அரங்கத்திலே இந்த திருமண ஆராதனைக்கு சாட்சியாக அமர்ந்திருக்கும் இரு பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், உற்றார்கள், அழைக்கப்பட்டு கடந்து வந்திருக்கிற யாவர்களும், முக்கியமாக சற்று നേരத்துக்கு പിற்பாடு അല്പ സമയങ്ങൾക്ക് ശേഷം കർത്താവിൻ്റെ ശ്രേഷ്ഠദാസന്റെ കരങ്ങൾ കൊണ്ട് ഉഭയസമ്മതം ചൊല്ലി ഉടമ്പടി ചെയ്യുവാൻ വളരെ പ്രാർത്ഥനയോടും വളരെ ഒരുക്കത്തോടും ഇവിടെ ആയിരിക്കുന്ന പ്രിയപ്പെട്ട മകൻ ജോഷുവ, മകൾ നഗോമി, ഈ പ്രിയപ്പെട്ടവരെ എല്ലാവരെയും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ്റെ നിസ്തുല്യമായ നാമത്തിൽ എൻ്റെ സ്നേഹവും വന്ദനവും കരറ്റുകയാണ്. ദൈവത്തിൻ്റെ തിരുവചനത്തിൽ നമുക്ക് ഉൽപ്പത്തി പുസ്തകത്തിൽ ഇങ്ങനെ കാണുവാൻ സാധിക്കുന്നുണ്ട്. 1-ാമത്തെ അധ്യായം നാം വായിക്കുമ്പോൾ, ആദിയിൽ ദൈവം ആകാശവും ഭൂമിയും സൃഷ്ടിച്ചു. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த உலகத்தை வெளிச்சம் உண்டாக கடவது என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய வார்த்தையின்படி வெளிச்சம் உண்டாயிற்று. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பகலை ஆள சூரியனையும் உண்டாகட்டும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தையின்படி உண்டாயிற்று. செடிகளையும் கொடிகளையும் மரங்களையும் பூண்டுகளையும் வானத்து பறக்கிற பறவைகளையும் சமுத்திரத்திலே மச்சங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக கடவது என்று ஆண்டவர் சொன்னார். அது அப்படியே நடந்தது, உண்டாயிற்று. எல்லாமே நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லதா என்று கண்டோ. ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மனிதன் தனிமையில இருப்பது நல்லது அல்ல என்று ஆண்டவர் கண்டார். எல்லாமே நல்லது என்று கண்ட ஆண்டவர், மனிதன் மாத்திரம் தனிமையில இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்துவேன். அருமையான மகன் ஜோஷுவா, அருமையான மகள் நகோமி, இந்த அன்பு பிள்ளைகள், அவர்கள் பெற்றோர்கள் நகோமிக்கு ஒரு நல்ல வரனை எங்கெங்கேயோ தேடி இருப்பாங்க. ஜோஷுவாவுக்கு ஒரு நல்ல வதுவை, ஒரு மணவாட்டி எங்கெங்கேயோ தேடி இருப்பாங்க. ஆனால் ஜோஷுவா நகோமியோடு சேர்க்கப்படாமல் இருந்திருந்தால், நகோமி ஜோஷுவாவோடு சேர்க்கப்படாமல் இருந்திருந்தால், ஒருவேளை ஜோஷுவாவுக்கு ஒரு இணை கிடைத்திருக்கலாம், இல்லை என்றால் ஒரு துணை கிடைத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய திருச்சித்தம் ஜோஷுவாவுக்கு ஒரு இணையும் அல்ல, ஜோஷுவாவுக்கு ஒரு துணையும் அல்ல. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஜோஷுவாவுக்கு ஏற்ற துணையாக நகோமியை ஆயத்தப்படுத்தி பெற்றோர்களுடைய ஜெபத்தை கேட்டு ஏற்ற நேரத்திலே அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்க, அவர்கள் பெற்றோர்கள் ஒருவருக்கொருவர் பேச, கர்த்தருடைய திருக்கிருபையின்படி இன்றைக்கு இந்த இடத்திலே அன்பு பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்த ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். இந்த திருமணம் சற்று நேரத்துக்கு பிற்பாடு நடக்கும் போது அன்பு ஊழியர் உடன்படிக்கை செய்து அவர்களை ஒரு குடும்பமாக இணைக்கப்படும் போது, சாதாரணமா ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயும் இணைக்கப்படுகிற அந்த சடங்குக்கு திருமணம் என்று சொல்லுகிறோம். சாதாരണ ഒരു സ്ത്രീയും പുരുഷനും ഭാര്യാഭർത്താക്കന്മാരായി ചേർക്കപ്പെടുന്ന ആ ഒരു ചടങ്ങിന് അല്ലെങ്കിൽ ആ ഒരു കർമ്മത്തിന് വിവാഹമെന്നോ കല്യാണമെന്നോ മൊഹബത്തെന്നോ എന്തെങ്കിലുമൊക്കെ പേര് പറയാം. എന്നാൽ ദൈവ മക്കളെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഇന്നിവിടെ നടക്കുന്നത് ഒരു വിവാഹമല്ല, ഒരു കല്യാണമല്ല. ഇന്നിവിടെ നടക്കാൻ പോകുന്ന ചടങ്ങിന് വിശുദ്ധ വിവാഹം എന്നാണ് വിളിക്കപ്പെടുന്നത്. എല്ലാവരും വിവാഹമെന്ന് വിളിക്കുമ്പോൾ ഈ വിവാഹത്തിന് വിശുദ്ധ വിവാഹം എന്ന് വിവക്ഷിപ്പാൻ കാരണം എന്താ?
അതിന് കാരണം കർത്താവിൻ്റെ ദാസനാണ് ഇവരുടെ കരം പിടിച്ച് അവരെ ഉഭയസമ്മതം ചൊല്ലി ഉടമ്പടി ചെയ്ത് അവരെ ഒരു വിവാഹ ജീവിതത്തിലേക്ക് ഭാര്യാഭർത്താക്കന്മാരായി പ്രവേശിപ്പിക്കാൻ പ്രാർത്ഥിക്കുന്നത് എങ്കിലും അവരെ ഒരു കുടുംബമായി ചേർക്കുന്നത് കർത്താവിൻ്റെ ദാസനല്ല, പിന്നെയോ സകലത്തിൻ്റെയും ഉടയവനാകുന്ന സകലത്തെയും തൻ്റെ ഒരേ വാക്കിനാൽ ഉരുവാക്കിയവനായ വിശുദ്ധനായ ദൈവം തമ്പുരാൻ ഇറങ്ങി വന്നവരെ ഒരു കുടുംബമായി ചേർക്കുന്നത് കൊണ്ടാണ്. വിശുദ്ധ ദൈവത്തിൻ്റെ സാന്നിധ്യം ഈ വിവാഹത്തിൻ്റെ നടുവിലുള്ളത് കൊണ്ടാണ് ഈ വിവാഹത്തിന് വിശുദ്ധ വിവാഹം എന്ന് വിവക്ഷിക്കുന്നത്, വിളിക്കുന്നത്. അങ്ങനെ സർവകൃപാലുവായ ദൈവം ഇന്ന് പകൽക്കാലം ഈ വിവാഹത്തിന്റെ നടുവിൽ, വിവാഹ ശുശ്രൂഷയുടെ നടുവിൽ ഇറങ്ങി വന്ന് ഈ പ്രിയ കുഞ്ഞുങ്ങളെ ഒരു കുടുംബമായി ചേർക്കട്ടെ, അനുഗ്രഹിക്കട്ടെ എന്ന് ഞാൻ എൻ്റെ ഹൃദയത്തിൽ നിന്ന് ആഗ്രഹിക്കുകയും പ്രാർത്ഥിക്കുകയും ചെയ്യുകയാണ്. വിശുദ്ധ വേദപുസ്തകത്തിൽ ഈ ലോകമെന്നതൊരു സാഗരത്തെ ഉപമയാക്കിയും ഈ ലോകത്തിൽ ജീവിക്കുന്ന ഓരോ വ്യക്തികളെയും ലോകമാകുന്ന സാഗരത്തിൽ സഞ്ചരിക്കുന്ന ചെറു പടകുകളായും cross ventilation and cross view உங்களுக்கு எல்லா சைடுமே வியூ இருக்கும், சன்லைட் இருக்கும் and with a minimal wall sharing. so இப்போ நீங்க வரைச்சு காட்டுന്നു. இந்த உலகம் என்பது ஒரு கடலாக, ஒரு சாகரமாக, அந்த உலகத்திலே பிரயாணம் செய்கிற ஒவ்வொரு மனிதர்களும் சிறு சிறு படகுகளாக வேதாகமம் சொல்லுகிறது. அன்பு ஜோஷுவா மற்றும் நகோமி இன்றைய தினம் வரையிலும் அவர்கள் 2 படகுகளிலே பிரயாணம் செய்து வந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் அவர்கள் 2 பேர்களுடைய படகுகளும் இந்த இடத்திலே விட்டுவிட்டு அவர்கள் 2 பேர்களும் ஒரு படகிலே பிரயாணம் பண்ணுவதற்கு இன்றைக்கும் ஆயத்தமாக வந்திருக்கிறார்கள். அவர் வரும்போது 2 பேரும் 2 கார்ல தான் வந்திருப்பாங்க. ஆனா திரும்பி போகும்போது அவங்க 2 கார்ல போக போறதில்லை, ஒரே கார்ல போக போறதே போல அவர்கள் இன்றிலிருந்து ஒரு படகிலே பிரயாணம் செய்யக்கூடிய 2, ஒரு படகுக்குள் பிரயாணம் செய்யக்கூடிய 2 பிரயாணிகள். இந்த உலகத்தில் பிரயாணத்தை ஆரம்பித்த அநேக வாழ்க்கையாம் படகுகளை குறித்து நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த உலகமாகிய கடலிலே கடந்து வரக்கூடிய பயங்கரமான கொடிய அலைகளும் காற்றுகளும் புயல்களும் மூலமாக அக்கறைக்கு கடந்து சென்று சேர முடியாமல் பாதி பிரயாணத்திலே வாழ்க்கை படகு உலகமாகிய கடலிலே அமிழ்ந்து போன, அழிந்து போன சரித்திரங்கள் இன்றைக்கு ஏராளம் நாம் உலகத்திலேயும் பார்க்கலாம், பரிசுத்த வேதாகமத்திலேயும் பார்க்கலாம். அன்பு மகன் ஜோஷுவா, மகள் நகோமி, இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற இந்த பிரயாணம் நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய நம்பிக்கையின் தீவு வரையிலும், நம்பிக்கையின் அக்கறை வரையிலும் நீங்கள் வெற்றிகரமாக கடந்து செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். நிச்சயமாக நீங்கள் பிரயாணம் செய்யும் படகிலே புயல்கள் வரலாம், கொடுங்காற்று வரும், തിരമാലകൾ വരും, പ്രതികൂലങ്ങൾ സംഭവിക്കാം. യാത്രയിൽ പകുതിയിൽ നിങ്ങളെ നശിപ്പിച്ചു കളയാൻ പിശാച് ഏത് വിധത്തിലും തന്ത്രങ്ങൾ മെനഞ്ഞു കടന്നു വന്നേക്കാം. എന്നാൽ ഈ കാറ്റിനെയും കോളിനെയും തിരമാലകളെയും ജയിച്ച് പ്രത്യാശയുടെ അക്കരയ്ക്ക് ചെല്ലണമെങ്കിൽ പ്രിയപ്പെട്ടവർ എന്ത് ചെയ്യണം? മർക്കോസിന്റെ സുവിശേഷം 6-ാമത്തെ അധ്യായത്തിൽ, നമുക്ക് 4-ാമത്തെ അധ്യായത്തിൽ ഒരു സംഭവം നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കുന്നുണ്ട്. ഒരിക്കൽ ശിഷ്യന്മാർ പടകിൽ കയറി ഗലീല കടലിൽ കൂടി അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യുകയാണ്. ഇതിനു മുൻപ് മത്തായിയുടെ സുവിശേഷം 14-ാം അധ്യായത്തിൽ ശിഷ്യന്മാർ പടകിൽ കൂടി ഒരു യാത്ര ചെയ്തു. അന്ന് ആ പടകിൽ യേശുക്രിസ്തു ഇല്ലായിരുന്നു.
യേശു ക്രിസ്തു ഇല്ലാത്ത ഒരു പടക് യാത്ര. എന്നാൽ വചനം പറയുന്നു, രാത്രിയുടെ യാമത്തിൽ ശിഷ്യന്മാരെ നടുക്കടലിൽ മുക്കിക്കളയുവാൻ കൊടുങ്കാറ്റാഞ്ഞടിച്ചു, തിരമാലകൾ പൊങ്ങി വന്നു. ശിഷ്യന്മാരെ മുൻപോട്ട് വിടുകയില്ല എന്ന് വെല്ലുവിളിച്ചുകൊണ്ട് ഈ പടകിനെ തകർത്തു കളയുവാൻ പ്രതികൂലക്കാറ്റാഞ്ഞടിച്ചു. എന്നാൽ രാത്രിയുടെ 4-ാം യാമത്തിൽ യേശു ക്രിസ്തു കടലിന്റെ മുകളിൽ കൂടി നടന്നു വന്ന് തിരമാലകളെയും കാറ്റിനെയും ശാന്തമാക്കി ഈ പടകിൽ നിന്ന് ശിഷ്യന്മാരെ രക്ഷിച്ച ഒരു ചരിത്രം മത്തായി 14-ാം അധ്യായത്തിലുണ്ട്. ഇത് മനസ്സിൽ വെച്ചുകൊണ്ടാണ് മർക്കോസിന്റെ സുവിശേഷം 4-ാമത്തെ അധ്യായത്തിൽ ശിഷ്യന്മാർ യാത്ര ചെയ്തപ്പോൾ അവരൊന്നുകൂടെ ചെയ്തു. കഴിഞ്ഞ പ്രാവശ്യം യേശു ക്രിസ്തു കൂടെ ഇല്ലാതിരുന്നത് കൊണ്ട് കൊടുങ്കാറ്റ് വന്നു, തിരമാല വന്നു, പ്രതികൂലങ്ങൾ വന്നു. ഇനിയും യേശു ക്രിസ്തു ഇല്ലാത്ത ഒരു യാത്രയില്ല. യേശുക്രിസ്തുവിനെ പടകിനകത്ത് കയറ്റി യേശുക്രിസ്തുവിനോട് ഒരുമിച്ച് ഈ യാത്ര ചെയ്യണമെന്ന് തീരുമാനിച്ച് ശിഷ്യന്മാർ യേശുവിനെ പടകിൽ കയറ്റി യേശുക്രിസ്തുവിനോട് ഒരുമിച്ച് യാത്ര ചെയ്തു. എന്നാൽ യോശുവ ആദ്യമായി, നഗോമി ആദ്യമായി നിങ്ങളുടെ ജീവിത പടക്, ജീവിതത്തിൽ കടന്നു വന്ന കൊടുങ്കാറ്റിനെ തരണം ചെയ്യണമെങ്കിൽ, തിരമാലകളെ കീറിമുറിച്ച് അക്കരെ കടന്നു ചെല്ലണമെങ്കിൽ ആദ്യമായി നിങ്ങൾ ഇരുവരും ചെയ്യേണ്ട ഒന്നാമത്തെ കാര്യം യേശുക്രിസ്തുവിനെ നിങ്ങളുടെ പടകിനകത്ത് കയറ്റിയിരിക്കണം. എനിക്കറിയാം, പ്രിയപ്പെട്ട മകൻ ജോഷുവ, പ്രിയമകൾ നഗോമി, രണ്ടുപേരും കർത്താവായ യേശുക്രിസ്തുവിനെ രക്ഷകനായി സ്വീകരിച്ച് വിശ്വാസ സ്നാനം സ്വീകരിച്ച് ദൈവകൃപയിൽ നിൽക്കുന്ന 2 പൈതങ്ങളാണെന്ന് എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം. എന്നാൽ വ്യക്തിപരമായി അല്ല, നിങ്ങളുടെ കുടുംബ ജീവിതത്തിലും എന്ന് പറഞ്ഞാൽ കുടുംബ ജീവിതത്തിലെ ഏതൊരു അനുഭവത്തിൻ്റെ നടുവിലും യേശു കർത്താവായിരിക്കണം നിങ്ങളുടെ പടകിനെ നയിക്കുന്നത്. ജോഷുവയുടെ തീരുമാനമോ നഗോമിയുടെ തീരുമാനമോ അല്ല നിങ്ങളുടെ ജീവിതത്തെ വിജയകരമായി നയിക്കേണ്ടത് കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ്റെ തീരുമാനമായിരിക്കണം. യേശു ക്രിസ്തു പടകിലുണ്ടായിരിക്കണം. 128-ാമത്തെ സങ്കീർത്തനത്തിൽ വളരെ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഒരു കുടുംബത്തെക്കുറിച്ച് നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കുന്നുണ്ട്. കർത്തർക്ക് ഭയന്ന് അവർ വഴികളിൽ നടക്കുന്ന മനുഷ്യൻ ഭാഗ്യവാൻ. ഭാഗ്യമുള്ള ഒരു കുടുംബം. 128-ാം സങ്കീതം വസനം ചൊല്ലുகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவுமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ உன் பிள்ளை, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இந்த விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து அவரை ஆசீர்வதிப்பார். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பம் அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறுவதற்கு காரணம், அதாவது மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பதற்கு காரணம், பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பதற்கு காரணம், அந்த புருஷன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் 1-ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாயிருந்தான். அன்பு. Hi, I'm Ananya. Welcome to Urban Rise, brought to you by South India's largest real estate developer. What if you could buy your dream home and skip the EMIs? What if you could invest today and pay later? At Urban Rise, the world of joy. Just pay 10% now, that's it. No EMIs, no interest, nothing till handover, zero stress. Your future home and your smartest move yet. Spacious 3 BHK starting from 73 lakh rupees. This isn't just an offer, it's your opportunity. Book your home today. देख क्या रहे हो? डाउनलोड करो. மணமக்களே, இந்த அரங்கத்திலே வீற்றிருக்கும் அன்பு சகோதரர்களே,
நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக மாற வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும். அன்பு மகன் ஜோஷுவா, வசனம் சொல்லுகிறது, மனிதனை தேவன் மண்ணை எடுத்து பிசைந்து தன்னுடைய சொரூபத்திலே தன்னுடைய சாயலாக அவனை உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினான். ஆதாம் கண்களை துறந்து முதலாய் பார்த்தபோது ஆதாமுடைய கண்களிலே முதலாவதாக கண்டது ஏவாளை அல்ல. ஆதாம் தன் கரத்தினால் முதலாய் தொட்டதும் ஏவாளை அல்ல. ஆதாமினுடைய காதிலே முதல் சத்தத்தை கேட்டது ஏவாளின் சத்தம் அல்ல. யோசுவா, உன் வாழ்க்கையிலே தினந்தோறும் முதலாக நீ பார்க்க வேண்டியது நகோமியை அல்ல. முதலாக தினந்தோறும் நீ பார்க்க வேண்டியது கர்த்தரை பார்க்க வேண்டும். ஆதாம் கண்களை திறந்து தேவனுடைய முகத்தை பார்த்தார். ஆதாம் தன்னுடைய காதுகளிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டார். ஆதாம் தேவனுடைய தொடுதலை, தேவனுடைய பிரசன்ஸை அனுபவித்தார். என்பதை போல நீர் உன் வாழ்க்கையிலே தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்தால் 128வது சங்கீதத்தின்படி உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை பிரயாணம் அக்கறை சேரும் வரையிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். இரண்டாவதாக, எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 5வது அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகள் மேல் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்கள், உங்கள் மனைவிகளை நேசியுங்கள். ഭർത്താക്കന്മാരെ നിങ്ങളുടെ ഭാര്യമാരെ സ്നേഹിപ്പീൻ. എല്ലാവരും ഭാര്യമാരെ സ്നേഹിക്കുന്നവരാണ്. ஆனால் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அன்பு என்பது அகாப்பே என்கிற அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எதையும் எதிர்பாராமல் நேசிக்கக்கூடிய அன்பு. நான் என் மனைவியை நேசிக்கிறதுனாலே அவள் மூலமாக எனக்கு ஏதாகிலும் கிடைக்குமோ என்று அவளிடத்திலே நான் எதையும் எதிர்பார்த்து நேசிக்க கூடாது. ஜோஷுவா, இன்றைக்கு உன் வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கிற அழகான பெண்மணி, இது நகோமி அல்ல. இது நகோமியினுடைய ஸ்ட்ரக்சர். இது நகோமி அல்லன்னு പറഞ്ഞ உடனே ஜோஷுவா என்ன നോക്കുന്നേ? இது நகோமி என்கிற ஒரு நபர் வாழும்படியாக தேவன் கொடுத்த ஸ்ட்ரக்சர், உருவம். இந்த சரீரத்திற்கு உள்ளே ஒரு ஆழத்துவம் உண்டு. அதுதான் நகோமி. இந்த நகோமியுடைய அழகை நீ நேசிக்க கூடாது. நகோமியினுடைய அழகை நேசித்தால் அழகு குறையும் போது, எப்பவுமே இப்படி அழகா இருக்க மாட்டா. ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருப்பான்னு எதிர்பார்க்க கூடாது. இந்த அழகை நீ நேசித்தால் அழகு குறையும் போது அன்பு குறைந்து போகும். அவள் பணத்தை நேசித்தால் பணம் குறையும் போது அன்பு குறைந்து போகும். எதை நேசிக்கணும்? நகோமியினுடைய ஆழத்துவத்தை, பர்சனாலிட்டியை நேசிக்கணும். நகோமியினுடைய ஆழத்துவத்தை நீ நேசிக்கும் போது, நகோமி என்கிற அந்த ஆவி, அந்த ஆத்துமா இந்த சரீரத்திலே உயிரோடு இருக்கும் வரையிலும் உன்னாலே அவளை நேசிக்க முடியும். அதுதான் சரியான அன்பு. அதுதான் அந்த அன்பை நீ உன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று பவுல் அடியார் சொல்லுகிறது. அந்த அன்பு. புருஷர்களே, உலகத்திலே மனைவிகளுடைய பணத்தையோ, மனைவிகளுடைய அழகையோ, மனைவிகளுடைய குடும்பத்தையோ, மனைவிகளுடைய சொத்தையோ, மனைவிகளுடைய பாரம்பரியத்தையோ எதையும் அல்ல. மனைவிகள் அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆழத்துவத்தை, பர்சனாலிட்டியை நேசிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையிலும் நம்மால் அவர்களை நேசிக்க முடியும். 3வது வசனம் எபேசியருக்கு எழுதின 5வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, புருஷர்களே மனைவிகளை பகைக்க கூடாது. നിങ്ങളുടെ ഭാര്യമാരെ பகைக்கிறது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் அடிக்க கூடாதுன்னு அர்த்தம். கோபம்
கண்டிப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவியை பெற்றவர்கள், அதனால எங்களுக்கு அப்படியெல்லாம் வராதுன்னு இல்லை. ஊழியக்காரர்களாக எங்களுக்கே சில நேரம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த 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 சோதனைகள் வருது. ஆனா வசனம் சொல்லுது, ஏன் மனைவிகளை புருஷர்கள் அடிக்க கூடாது? அதற்கு காரணம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உங்கள் சொந்த சரீரமாயிருக்கிறபடியால். சொந்த சரீரத்தை எவன் பகைப்பான்? சொந்த சரீரத்தை எவன் காயப்படுத்துவான்? சொந்த சரீரத்தை காயப்படுத்துகிறவனை குறித்து மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிசாசு பிடித்தவனாயிருந்தான். பிசாசு பிடித்த ஒருவன் கல்லறையிலே இருந்து தன் சொந்த சரீரத்தை காயப்படுத்திக் கொண்டே இருந்தான். அப்படின்னா சொந்த மனைவிகளை அடிக்கிறவன் பிசாசு பிடிச்சவன் அப்படின்னு நான் சொல்லல, பைபிள் அப்படி சொல்லுது. இது முடிஞ்ச உடனே யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். யோசுவா, என்ன சூழ்நிலை வந்தாலும், நான் உனக்கு ஒரு 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 பிரச்சனை வரும்போது என்ன செய்யணும்னா, எப்பவுமே கையில ஒரு பாட்டில் தண்ணியும் கொஞ்சம் பஞ்சியும் கையில வச்சா பிரச்சனை சால்வ் ஆயிடும். பிரச்சனை வரும்போது மனைவி பேச ஆரம்பிக்கும் போது வாயில தண்ணி ஊத்திட்டு குடிக்க கூடாது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வாய்க்குள்ள வச்சிருந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அந்த பஞ்சு எடுத்து 2 காதுலையும் சொருவி வச்சா ஒரு 10 நிமிஷம் பிரச்சனையே இல்லாம போயிடும். நகோமி, வசனம் சொல்லுது, மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். கீழ்ப்படிந்து இருங்கள். 21ஆம் நூற்றாண்டிலே இந்த செய்தி நிறைய பேருக்கு ஒத்து வராது. ஏன்னா ஃபெமினிசம் பெருகிட்டு இருக்கிற காலகட்டம், புருஷனும் ஸ்திரீயும் ஒன்று என்று சொல்லப்படுகிற காலகட்டம். இந்த காலம் அல்ல, எந்த காலமாக இருந்தாலும் இந்த வேதாகமம் இருக்கும் வரையிலும் வசனம் சொல்லுகிறது, மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் கிறிஸ்துவுக்கு தலையாயிருப்பதை போல, புருஷர்களுக்கு கிறிஸ்து தலையாயிருப்பதை போல, ஸ்திரீகளுக்கு புருஷர்கள் தலையாயிருக்கிறார்கள். ஆனபடியா சரீரம் தலைக்கு கீழ்ப்படிவதை போல மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நகோமி, ஜோஷுவா உனக்கு தலை, ஜோஷுவா உனக்கு தலை. ஆமென். அந்த தலை என்ன கட்டளை கொடுக்கிறதோ அதுதான் நீ பின்பற்ற வேண்டும். ஆனபடியா நீ தலைக்கு கீழ்ப்படிய வேண்டும், தலைக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனைவிகளே புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. 1991ஆம் வருஷம் AC blasting in the room, and somehow you're still waking up sweaty? So doesn't a chilled room always mean a better, cooler sleeping experience? For your body to fall asleep, your core temperature needs to drop by 0.5 to 1 degrees Celsius. But even if the room is chilled, heat gets trapped inside your thick mattress, creating that sticky, sweaty, shuffle-all-night feeling. Emma solves that at the source. Ergocell foam, with its open, porous structure, allows air to flow freely. And its Aeroflex springs keep air moving through the mattress, helping your body heat dissipate quickly. This means that even without turbo AC or winter outside, you get cooler, airier sleep that's just comfortable. Myth busted. A chilled room doesn't always guarantee cooler sleep, but Emma does. Cần bình yên sau cơn mưa gió, cần nắng lên sau cơn đêm bông, ta cần nơi cho con tim ta thêm yêu đời. Tìm về nơi không gian bao la, lắng nghe thanh âm bên trong ta, đắm say cùng mùa hè để ta thêm thành thơi. Một nơi mà cứng ở đâu là cứng, ở đâu là mơ, để bao khát khao trong tim xóa tan đi ưu phiền. Kề bên gió đang còn tim nước mơ dần về, đón cho những dần dần mình say trong cơn mưa. Có sương sớm cất rời rào. Có ngất ngây có mùa hạ và tiếng trái tim hát ngân nga, ta muốn phiêu lưu.
ஜூலை மாதம் 29ஆம் தேதி லண்டன்ல உள்ள சென்ட் ஜான்ஸ் கத்தீட்ரல் என்ற திருச்சபையில உலகமெல்லாம் கண்ட ஒரு ஆடம்பரமான திருமணம் நடந்தது. இங்கிலாந்து அரசியின் குமாரனாகிய சார்ல்ஸ் ராஜாவுக்கும் டயானா என்கிற பேரழகிக்கும் அவர்களுக்குள்ளே நடந்த திருமணம் உலகமெல்லாம் கண்டது. ஆனா அந்த திருமணத்திற்கு முந்தின இரவு டயானா என்கிற அந்த அழகி திருமண உடன்படிக்கை சொல்லிக் கொடுக்கிற போதகரை தேடி சென்று போதகரிடத்திலே சொன்னார்களா, நாளைக்கு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை நேசிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை பராமரிப்பேன், எல்லாம் நான் சொல்றேன், ஆனா கீழ்ப்படிவேன் என்று மாத்திரம் நீங்க சொல்லக்கூடாது, நான் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களா? கீழ்ப்படிய மாத்திரம் என்னால முடியாதுன்னு சொன்னாங்களா டயானா? கீழ்ப்படியாத டயானாவினுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று பிற்காலத்திலே உலகமே கண்டது. அதனால நகோமி, இங்க இருக்கிற அன்பு சகோதரிகளே, மனைவிகளே, புருஷர்களுக்கு ஒருவேளை உங்கள் புருஷர்கள் உங்களை விட குறைந்தவளாக இருக்கலாம், படிப்பு குறைந்தவர்களாக இருக்கலாம், பணம் குறைந்தவர்களாக இருக்கலாம், திறமை குறைந்தவர்களாக இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு தலையாய் இருக்கிறார்கள். தலை இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் நல்லா இருக்கும், தலை கால் பக்கத்தில் இருந்தா நல்லா இருக்காது. அதனால தலை தலையாகவே இருக்கட்டும். இரண்டாவதாக வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நீதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீகளே புத்தியுள்ள ஸ்திரீதன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். நகோமி, நீ 2 காரியம் செய்யலாம். ஒன்று, நீ ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், வீட்டை கட்டுகிற ஒரு இன்ஜினியர். 2, நீ ஒரு புல்டோசராக இருக்கலாம், உன் வீட்டை உடைக்கிற புல்டோசர். தமிழ்ல இப்படி சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே, உலகில் சாவதும் பெண்ணாலே. நகோமி ஜோஷுவாவின் கரத்தை பிடித்து அந்த வீட்டுக்குள் கடந்து சென்ற பிற்பாடு நகோமியின் வீட்டார்கள் சொல்ல வேண்டும், நகோமி எங்கள் வீட்டுக்குள்ளே கால்கள் வைத்த நாளிலிருந்து நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இதுதான் நகோமியை குறித்து நாங்கள் கேட்கிற சாட்சியாக இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே வீட்டை கட்டின ஒரு ஸ்திரீ யேசபேல். இஸ்ரவேல் தேசத்து ராஜாவாயிருந்த ஆகாபினுடைய மனைவியாக இஸ்ரவேல் தேசத்திலே கால்களை வைத்ததிலிருந்து ஆமென், அவள் குடும்பமும் தேசமும் விக்கிரகாராதனையால் நிரம்பப்பட்ட தேசமே சபிக்கப்பட்டது. அவள் வந்தது ஆமென் ஒரு புல்டோசராக, வீட்டையும் தேசத்தையும் இடிக்கிறவளாக. ஆனால் மோவாபி தேசத்திலிருந்து பேத்லகேம் தேசத்திற்கு ஒரு ஸ்திரீ வந்தாள். அவள் பெயர் ருத். வசனம் சொல்லுகிறது, அவள் போவாசினுடைய வீட்டை கட்டுகிறவளாக இருந்தாள். நகோமி, உன்னை நாங்கள் ஜெபித்து ஒரு ரூத்தாக ஜோஷுவாவோடு கூட அனுப்புகிறேன். நாளைக்கு ஜோஷுவாவின் வீட்டில் உள்ளவர்கள் எழும்பி சொல்லணும், ஆமென், நகோமி எங்கள் வீட்டை கட்டுகிறவளாக வந்தாள். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு, இன்னைக்கு இந்த திருமணம் எல்லாம் முடித்து உங்க வீட்டுக்கு நீங்க கடந்து சென்று உங்க அறைக்குள்ளே நீங்கள் சென்று நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக இருவர்களும் கரத்தோடு கரம் இணைத்து குறைந்தபட்சம் 1/2 மணி நேரமாகிலும் நீங்கள் ஜெபித்துதான் நீங்கள் தூங்க கடந்து செல்ல வேண்டும். ஜெபத்தோடு இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற குடும்ப வாழ்க்கை ஆமென், மரணம் உங்களை பிரிக்கும் வரையிலும் ஒரு நாள் கூட உங்கள் ஜெபம் குறைந்து விடக்கூடாது. அடுத்தது, நகோமி, உன்னை நாங்கள் ஜெபித்து அனுப்புகிறோம். உங்களை நினைத்து நீங்க 2 பேரையும் நினைச்சு உங்கள் பெற்றோர்கள் ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விடக்கூடாது. உங்கள் பெற்றோர்கள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விட நீங்கள் அனுமதிக்க கூடாது.
அநேக பெற்றோர்கள் இந்த யோசுவாவை நகோமிக்கு நல்ல ஒரு புருஷனாய் அமைத்து கொடுப்பதற்கு அந்த ஜோஷுவாவினுடைய பெற்றோர்கள் வடித்த கண்ணீர் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. அவரை படிக்க வைக்க, அவர் வியாதியோடு இருக்கும் போதும் மருத்துவரிடத்திலே கடந்துச்சு, மருந்து வாங்கி கொடுத்து, பலவீனம் அணுகாம நன்றாய் படிக்க வைத்து, நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்து, இந்த அளவுக்கு அவரை கொண்டு வர வேண்டும் என்றால் பெற்றோர்கள் பெற்ற பாடு அதிகம். அதனாலே அந்த பெற்றோர்களை உங்கள் சுகத்திற்காக ஒருபோதும் நீங்கள் காயப்படுத்தக்கூடாது. ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்க அனுமதிக்க கூடாது. நகோமியை பார்த்து நான் சொல்லி முடிக்கிறேன். இதுவரையிலும் நகோமிக்கு ஒரு தகப்பன் ஒரு தாய். இன்றிலிருந்து நகோமிக்கு 2 அப்பா 2 அம்மா. ஜோஷுவாவுடைய அப்பா உனக்கு மாமனாரும் கிடையாது. ஜோஷுவாவுடைய அம்மா உனக்கு என்னது மாமியாரும் கிடையாது. மாமனாரு, நாத்துனாரு, அத்தனாரு, இந்த நாரெல்லாம் கிடையாது. இனிமே அவங்க உனக்கு அப்பா அம்மா. ஜோஷுவாவுக்கு எப்படி அவங்க அப்பாவோ ஆமென் உனக்கு அப்பா. அதை போல டாடின்னு கூப்பிடணும், இல்ல அப்பான்னு கூப்பிடணும், இல்ல பப்பான்னு கூப்பிடணும். மாமனாரு மாமியாரு அந்த ஒரு கேப் ஒருபோதும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. பெற்றோர்களே, ஜோஷுவாவின் பெற்றோர்களே, நகோமியின் பெற்றோர்களே, பிள்ளைகளை வாழ விடுங்க. There is a lot about the job isn't actually that fun that I have now automated away almost entirely. Like, we have a very large code base and we have a lot of contributors and we've got some controlled chaos going on. But here, I'm asking Codex to look at the last day of commits into this section of our mono repo and basically like group them, tell me who worked on what got done, what do I need to know about. And so I wake up in the morning with almost like a, if you've used ChatGPT Pulse, it's like a personalized pulse. I open the app in the morning and sitting there is like, here's what happened yesterday in the code base. Flat layout and ventilation, how effective is it, and how is it helping you in your daily life? I have a beach facing apartment. Moreover, there is a lot of wind and there is a lot of ventilation there. The rooms are quite spacious and everything. It's really convenient. அதாவது என்னுடைய பால்கனி வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். நான் சாப்பிட்றது கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்னுடைய டின்னர் அதெல்லாம் வந்து பால்கனியில தான் வந்து உட்காந்து சாப்பிட்றேன். How about the security system and the safety precautions? ஃபோன்ல ஆப் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு, மை கேட்னு ஆப்ன்ட்டு. யார் வந்தாலும் எங்க 2 பேருக்குமே போட்டோ எடுத்து மெசேஜ் வந்துடும். நாங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் அப்ரூவ் கொடுத்தா தான் அவங்க உள்ள விடுவாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்தோம்னா உங்க ரொட்டீன் என்னவா இருக்கும் இங்க? After school, I like to chill in the garden area or the lawn, and she likes to park area, play football, go to the ground and stuff. வாழ விடுங்க. நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நல்லா தான் இருந்தான் என் பிள்ளை, கண்ணே கண்ணே பொண்ணே பொண்ணேன்னு வளர்த்தோம், ஆனா எப்ப வந்தாலோ வந்து வாய்ச்சாலோ எங்க குடும்ப சமாதானமே போச்சு. நீங்க இதுவரையிலும் ஜோஷுவா பெற்றோர்களே, ஜோஷுவா அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஜோஷுவாவின் பெற்றோர்களை இதுவரைக்கும் ஜோஷுவா உங்க கூட எப்படி இருந்தாங்களோ தெரியல. ஆனா இனிமே அப்படியே இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. அவங்களை வாழ விடுங்க. நான் ஒரு சீன புத்தகத்திலே ஒரு சைனீஸ் கதை இப்படியாக படித்திருக்கிறேன். ஒரு சைனீஸ் கதை. ஒரு கரும் தேளிന് ഒരു പഴുതാരയേക്കാൾ 10 മടങ്ങ് വിഷമുണ്ടത്രേ. ഒരു പഴുതാരയേക്കാൾ കരുന്തേളിന് 10 മടങ്ങ് വിഷം. ഒരു സർപ്പത്തിന് കരുന്തേളിനേക്കാൾ 10 മടങ്ങ് വിഷമുണ്ടത്രേ. എന്നാൽ ഒരു അമ്മായിയമ്മയ്ക്ക് സർപ്പത്തേക്കാൾ 10 മടങ്ങ് വിഷമുണ്ടെന്ന് ഞാൻ പറഞ്ഞല്ല കേട്ടോ, ആ പുസ്തകത്തിൽ എഴുതിയതാ. இந்த காலத்தில் அப்படிப்பட்ட மாமியார்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன்.
பிள்ளைகளை வாழ விடுங்க, சுதந்திரமா விடுங்க. ஆமென். இடம் வா யானை வலம் வா யானைன்னு பாப்பா யானையை கண்ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணாம அவங்களை ஃப்ரீயா விடுங்க. அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அன்பு மகன் ஜோஷுவா, நகோமி, எல்லா சுகத்தோடும் நீங்கள் கர்த்தர் உங்களை பிரிக்கும் வரையிலும், மரணம் உங்களை பிரிக்கும் வரையிலும் நீங்கள் சுகத்தோடு இருக்க உங்களை வாழ்த்தி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். எங்கள் திருச்சபையை சார்ந்த அன்பு தம்பி ஜேம்ஸ், அருமை மகள் டார்லி, கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக அவர்கள் எங்கள் சென்னை திருச்சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். மகள் நகோமியும் 2 தடவை எங்க திருச்சபைக்கு வந்திருக்காங்க. அவர்களுடைய அழைப்பை பெற்று இன்னைக்கு இங்க இருப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. மை காட் பிளஸ் யூ. இப்பொழுதும் நாம் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். Now we are going to prayer. நம்மத்திலே கிருபையின் ஊழியங்கள் என்ற பெயரில் ஊட்டியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் எட்வர்ட் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். We are welcoming the pastor Edward is doing ministry, grace ministry in Ooty. எல்லோரும் நாம் ஜெபிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை கேட்டோம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவும் பெற்றுக் கொள்ளுகிறான். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, உம்மால் ஆயத்தமாக்கப்பட்ட ஒன்று, உம்மால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இந்த நிகழ்விலே திருமண பந்தத்தில் இணைக்கப்பட போகிற அருமையான மகன் ஜோஷுவா, நகோமி, இவர்களை நீ 2 மடங்கு நீர் ஆசீர்வதியும். எலிசாவை போல, பென்யமீனை போல 5 மடங்கு நீர் ஆசீர்வதியும். தானியேலை போல 10 மடங்கு நீர் ஆசீர்வதியும். ஈசாக்கை போல 100 மடங்கு நீர் ஆசீர்வதியும். தம்முடைய ஜனங்களை மோசே ஆசீர்வதிக்கும் பொழுது உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஒரு பக்கம் லாபான் ரெபேக்காளை ஆசீர்வதிக்கும் பொழுது கோடா கோடியாய் பெருகுவாயாக. இடங்கொள்ளாமல் போக மட்டும் இந்த 2 பிள்ளைகளையும் வரக்கூடிய திருமண நாட்களுக்கு பிற்பாடு தேவனுடைய மகத்துவம் இந்த பிள்ளைகளோடு இருக்கும்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு சிறப்பு பாடலை பாடுவோம். Now we are going to sing a special song. Praise